அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆ பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், மற்ற விசேஷங்கள் செய்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சுபகாரியங்கள் செய்யலாம். இன்னைக்கு ஒண்ணும் பிரச்சனைகள் கிடையாது. ஆ அதே மாதிரி இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மிருகசீர்ஷ நட்சத்திரம். ஆ அதாவது ரிஷப ராசியில பகல் 2 மணி வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மே மிதுன ராசிக்கு போகுது. இதுல 2டே 2 ராசிக்கு தான் நல்ல ஒரு யோகமான ராசி நாளா இருக்கும். அது சிம்ம ராசியும், தனுசு ராசியுமா இருக்கு. மத்த ரொம்பவே கவலைப்பட பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அ அ எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய ராசினா, விருச்சிக ராசியும், மீன ராசியும் இருக்கு. இப்போ நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர வீடியோஸ் எல்லாமே பாருங்க. அ மறுநாள் அதாவது அ இன்னைக்கு இன்னைக்கு காலையிலேயே உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரும். வார பலன் போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அது இப்போ பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 18/8/2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆ திதி பார்த்தீங்கன்னா, தசமி திதி காலையில் மாலை 5:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் காலையில 3:18 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்கு. அது மறுநாள் காலையில 2:06 வரைக்கும் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமா இருக்கு. சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் காலையிலேயே பண்ணிட்டீங்கன்னா நல்லது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:57க்கும், சூரியன் மறைவு மாலை 6:28க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கு. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:30லேருந்து 9:04 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 10:38லேருந்து 12:12 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 1:46லேருந்து 3:20 வரைக்கும் இருக்கு. தசமி திதியில எல்லா சுபகாரியங்களும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. அதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம், சடங்கு சுத்துறது, திருமணம் அந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் உகந்தது. மிருகசீர்ஷ நட்சத்திரமும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமா தான் இருக்கும். புதுமனை புக, பெயர் சூட்ட, காது குத்த, சீமந்தம் செய்றது, திருமணம் அந்த மாரி தானியம் வாங்க, வீடு கட்டுறதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாளா தான் நட்சத்திரமா தான் இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷ ராசிக்கு பயம், ரிஷப ராசிக்கு இன்பம், மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு நிதானம், சிம்ம ராசிக்கு விருப்பம், கன்னி ராசிக்கு சிக்கல், துலாம் ராசிக்கு ஆதரவு, விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியம், தனுசு ராசிக்கு நன்று, மகர ராசிக்கு கருணை, கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு பாராட்டு. இது நாள் முழுக்க எல்லா கிரக நிலைகளை வச்சு சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தை. மற்ற கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது பலன்கள் மாறும். தனித்தனியாக பார்க்கறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்கிறது, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமாக தான் இருக்கும். காலையில இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் மாலையில் இல்லாமல் போகும். நல்ல இனிமையான ஒரு நாளாக அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு சந்தோஷங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் காலையில் செஞ்ச கடின முயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு சாதகமான பலனை மாலையில் எடுத்து தரும். அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பும் அந்நுண்ணியமும் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ளேயும் சரி சந்தோஷம் நிலவக்கூடிய விதமாக தான் இருக்குது. நண்பர்கள் கூட கொஞ்சம் டைம் பண்ணுறதுனால மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனத்தோட இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். காலையில் இருந்த கடின உழைப்பு பலன் இல்லாமல் இருந்தாலும் மாலையில் நீங்கள் செஞ்ச காரியங்களுக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் உங்கள் கூட நல்ல உறவு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட வேலைக்கு இன்னைக்கு ஈஸியாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருந்தது. அதெல்லாம் தவிர்த்து மாலையில் சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். மனசுக்கு நிறைவாக இருக்குது. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. நாள் முழுக்க சந்தோஷங்கள் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பணவரவு மாலையில் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். காலையில் பணம் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் மாலையில் தீர்ந்து அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. எல்லாமே அசதி எல்லாமே போய் சுறுசுறுப்பாக நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்கள் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது. மேஷ ராசிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது. பிரச்சனையில் ஆரம்பித்து சந்தோஷத்தில் முடியும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு இப்போ தெளிவுகள்ல இருந்து பொறுப்புகள் அதிகமாகுற மாதிரி இருக்கு. நாள்ல வந்து எதிர்பாராத சில காரியங்கள் உங்களுக்கு அ நல்லதும் நடக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நெறைய தடைகள சந்திச்சு வெளியில வரா மாதிரி இருக்கு. அதெல்லாம் சமாளிச்சு நீங்க வெளியில வர்றது, உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். மனச பொறுத்தளவுக்கு அமைதியாவும், ஓய்வாவும் வச்சுக்கங்க. குடும்பத்தில எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம பார்த்துக்குங்க. ஆ எல்லார் கூடயும் விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இன்னைக்கு நாள்ல நல்லதா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் தேவை. அவசரப்பட்டு எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. பொறுப்புகள்னால அதிக அளவுல காரியங்களும், பண செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகரிச்சுட்டே போற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. வேலை அதிகமா இருக்கனால, பதட்டத்தினால தேவையில்லாத தவறுகள் செய்ற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள கவனமா திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. பிரச்சனை இல்லாம நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு உங்களோட வேலைகள காலையிலேயே திட்டமிட்டு செய்றது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட உங்களோட வார்த்தை மூலியமா அவங்க மனச பாதிக்கிற மாதிரி இருக்கு. காயப்படுத்துற மாதிரி இருக்கும். அ அது புரிதல கெடுக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு தொணக்கிட்டு அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில இருந்த பணமும் காலியாகிற நிலைமைக்கு இருக்கு. தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிறனால வருத்தப்படாதீங்க. செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியம், செரிமானம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்களையும், கார பதார்த்தங்களையும் தவிர்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரா இருக்கு. நாள வந்து சுமூகமா கொண்டு போறதுக்கு புத்திசாலித்தனமும், பொறுமையும் தேவை. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு குழப்பங்கள்ல இருந்து தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. பயம் குறையும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா, பொறுமையா எல்லா வேலையும் செய்வீங்க. என்ன ஒரு விஷயம், எந்த காரியம் செய்றதா இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. பதட்டம் குறையும். தெளிவா, நிதானமா செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா தான் இருக்கு. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு மனச அமைதியாவும், குழப்பம் இல்லாம வச்சுக்கிறதுக்கு, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டீங்கன்னா, அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்டு கேளுங்க, வெளியில போங்க. அ குடும்பத்தோட வெளியில போயிட்டு வர்றது நல்லது. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். பாதிப்பில்லாம அ கொண்டு போறதுக்கு உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. உங்களோட செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் நிதானமா செஞ்சீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே கடினமா இருக்கிற மாதிரி இருக்கு. அ அ அதிகமான வேலையும், கடினமான வேலையும் செய்ய வேண்டி இருக்கிறதா இருக்கு. உங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாம வேலைகள வேண்டா வெறுப்பா செய்ற மாதிரி இருக்கும். அது சில தவறுகள் ஏற்படவும், உங்களோட கவனக்குறைவாலயும், பதட்டத்தினாலயும் பிரச்சனைகள் எழாம பார்த்துக்கிறது நல்லது. கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். அத தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்க மனசுல இருக்க குழப்பத்தையும், துணையோட கூட இருக்க மகிழ்ச்சிய கெடுக்கிற மாதிரி இருக்கு. அத தவிர்த்துட்டு, நாள வந்து சுமூகமா கொண்டு போறதுக்கு தொண கூட வெளியில போயிட்டு வாங்க. அது புரிதல ஏற்படுத்த உதவும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சீரில்லாத பணப்புழக்கம், அதாவது எப்போ வரும், எப்படி போகும்னு தெரியாது. உங்களோட தேவைகள நிறைவேற்றிக் கொள்ளவே உங்களுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. செலவுகள கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தியானம் மேற்கொண்டீங்கன்னா நல்லது. மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். ஓய்வு எடுக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட அ நிறம் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரா இருக்கு. நாள வந்து சுமூகமா, சந்தோஷமா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு வரவுல இருந்து செலவுகள கொண்டு போற மாதிரி இருக்கு. நேத்து வந்த பணம் இன்னைக்கு காலியாகுற சூழ்நிலைகள் நெறையவே இருக்கு. எதிர்பாராத பண இழப்பு இருக்கும். உங்களோட பதட்டமும், காரியங்களையும் பல விஷயங்கள்ல பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு சுத்தி இருக்கிறவங்கள நீங்க அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாதீங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. நாள் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்ல. எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றத்த தான் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த பணவரவும் வராம போய் பதட்டத்தில ஏற்படுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எந்தவித வாக்கும் தராம இருக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி தவறுகள் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்யணும். அ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, தவறுகள் இல்லாம நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பாதிப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு சொல்லணும்னா
வேலை இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நீங்க அனுசரிச்சு போக வேண்டியது கண்டிப்பா இருக்கு. உன் பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தொணக்கிட்ட எரிச்சலாவும், கோவமாவும் காட்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அத செஞ்சீங்கன்னா, சுமூகமா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமைய சமாளிக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கையில வரவில்ல. ஆனா தலைக்கு மீறி செலவு இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களால முடியாது. கடன் அதிகமாகுற வாய்ப்பு இருக்கு. பார்த்து நிதானமா செலவுகள கையாளுங்க. வீண் செலவுகள தவிர்க்கிறது நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி, அம்மாவோட ஆரோக்கியத்துக்காகவும் பணம் செலவு செய்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. கவனமா ஆரோக்கியத்துல இருக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறமா இருக்கு. நாள பதட்டம் இல்லாம, பயம் இல்லாம, உற்சாகமா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு கவலையே இல்ல. நல்ல ஒரு சுமூகமான, சந்தோஷமான நாளா தான் இருக்கு. வெற்றிகள் நெறைய இருக்கு. வரவுகளும் நெறைய இருக்கு. சந்தோஷங்களும் நெறைய தான் இருக்கு. லாபகரமான நாளா இருக்கும். கூட இருக்கிறவங்களோட அதாவது சுற்றி இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சிய ஏற்படுத்தும். குடும்பத்தில சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். எதிர்பாராத பணவரவு பல முக்கியமான விஷயங்கள செய்யறதுக்கு உதவியா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பணவரவும், வீட்ல இருக்கிறவங்களோட ஆதரவும் நல்லா இருக்கு. அ நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளாவும் இருக்கு. வளர்ச்சிக்கு ஏற்ற நாள் பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அ சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சு உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும், நல்ல ஒரு தைரியமும் இருக்கிற நாளா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவ பெற்று உங்களோட வேலைகள செஞ்சு நல்ல பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட திறமைக்கு அங்கீகாரமும், மதிப்பும் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள், அதாவது புதிய வேலை வாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு அன்பா, மகிழ்ச்சியா நாள கொண்டாடக்கூடிய நாளா தான் இருக்கும். தொணைய நல்லா புரிஞ்சுகிட்டு 2 பேருக்குள்ளயும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர சந்தோஷமும், மகிழ்ச்சியும் கொண்டாடக்கூடிய நாள். 2 பேரும் புரிதல் அதிகமா இருக்கிறனால, இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, அதாவது தொலைதூரத்திலிருந்து பணம் வரத்துக்கு வாய்ப்புள்ளது. அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. அதிக அளவுல ம் சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சீங்கன்னா, நல்லா பலன் தரா மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரோக்கியத்த பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சிறப்பான ஆரோக்கியம் தான் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு. நாள மகிழ்ச்சியாவே, உற்சாகமாவே கொண்டு போங்க. இது 2, 3 நாளைக்கு தொடரும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே எதுக்கும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு, அதாவது பிரச்சனைகள்ல இருந்தும், பதட்டத்துல இருந்தும் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கும். மனசுக்குள்ள நல்ல ஒரு பக்குவமும், நல்ல ஒரு மனோதைரியமும் நிறையவே இருக்கு. உற்சாகமும், மகிழ்ச்சியும் தானா வரும். பண வரவும் நல்லா இருக்கறனால, நாள் முழுக்க பிரச்சனை இல்லாம இனிமையாவே போக வாய்ப்பு இருக்கு. நல்ல சாதகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா அ திருமணத்துக்கு உண்டான முடிவுகளோ எடுக்க வாய்ப்பு இருக்கு. அத பயன்படுத்திக்கிறது நல்லது. முன்னேற்றம் தரக்கூடிய விதமா தான் நாள் இருக்கு. ஆன்மீகத்துல ஈடுபடுறது நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. அ குடும்பத்துல சந்தோஷமும், தொழில்ல வேலையில நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செய்வீங்க. அது மூலியமா நீங்க நல்ல பலன பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கூட வேலை செய்றவங்களோட ஆதரவும், மேலதிகாரிகளோட பாராட்டும், உங்களோட வேலைகள நீங்க மகிழ்ச்சியா செய்றதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட செயல்பாடு, அதாவது புதிய யுக்திகள கையாளும் விதம் அடுத்தவங்களுக்கு பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு பெருமையா இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நேர்மையாவும், மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க. நல்ல புரிதலும் இருக்கு. இனிமையான தருணங்கள் இருக்கு. தொணக்கூட வெளியில விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. நாள் மகிழ்ச்சியாவும், சந்தோஷமாகவும் போகும். கவலையே இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு அதிகமா தான் இருக்கு. உங்களுக்கு ஊக்கத்தொகை இல்லன்னா சலுகை மூலியமா வருகை அதிகமா இருக்கும். சேமிப்பும் அதிகமா இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பா தான் இருக்கும். உங்களோட உடல
நீங்க சீரா வச்சுக்கங்க. நேரத்துக்கு சாப்பாடு, மகிழ்ச்சியான நாள், ஆரோக்கியத்தில பாதிப்பு இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட நிறம் எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீல பச்சை கலரா இருக்கு. நாள் சுமூகமாவும், சாதகமா இருக்கு. எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, முக்கியமா ஷேர் பண்ணுங்க. வாரப்பலன் இருக்கு, டெய்லி ஷார்ட்ஸ் இருக்கு. புதுசா வீடியோக்கள் போறோம். அது இல்லாம நெறைய வீடியோக்கள ஆ செய்யணும். அத எப்படி செய்றதுங்கிறது நாங்க முடிவு பண்ணிட்டுருக்கோம். உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களுக்கு என்ன தேவை? அதாவது வெறும் பொது பலன் மட்டும் கேட்காதீங்க. அது எனக்கு ஒத்தே வராத ஒரு விஷயம். தினப்பலனே எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொது பலனுக்கும் எனக்கும் அ ஒத்து வராது. லைவ் வரலான்னு பார்த்தா, கமெண்ட்டுகள் அதிகமா இல்லாதனால லைவ் வரதில்ல. உங்களோட ராசிய அதிக அளவுல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உற்சாகம் தரும்போது, நல்ல ஒரு லைவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த சேனல உங்க நண்பர்களுக்கும், உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்றது எங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.